Hello 11th standard student. உங்க டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ் 10.3 செயின் ரூல் பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 7. டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. f of x is equal to x cube plus 4x the whole power 7ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே வந்து செயின் ரூல் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ் கியூப் பிளஸ் 4x ஒரு ஃபங்க்ஷன், அந்த பவர் 7ங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். அந்த இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த பவர் 7ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால செயின் ரூல் வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா புட் u ஈக்குவல் டு இந்த பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, எக்ஸ் கியூப் பிளஸ் 4x நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல் எஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதினாலும் சரி, எஃப்னு எழுதினாலும் சரி, f of x will be equal to என்ன ஆயிரும், இதை நம்ம uன்னு எடுத்திருக்கோம், இந்த x cube plus 4x, அதனால இது u power 7ன்னு ஆயிரும். இப்போ செயின் ரூல் எழுதிக்கலாம். எந்த வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எழுதிக்கணும். கேபிட்டல் எஃப் இங்க இருக்கு. ஸோ df by dx, ரைட் சைட்ல x இருக்கு இல்லையா, df by dx is equal to செயின் ரூல். அப்ப எப்படி வரும், இந்த dfல ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த uவை உள்ள கொண்டு வருவோம், இன்டு du இங்க மேல வந்துரும், by dx. this is the chain rule இல்லையா. ஸோ நம்ம இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அங்க சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ df by du போடுங்க. d capital F by du னா this is differentiation of this u with respect to differentiation of f with respect to u. அது என்னது, u power 7க்கு டிஃபரன்சியேஷன் என்னது, 7 u power 6. 7 முன்னாடி வந்துரும், பவர்ல 1 மைனஸ் ஆயிரும். அடுத்தது du by dx. du by dx is equal to u-வை with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அது என்னது, நமக்கு x கியூபுக்கு டிஃபரன்சியேஷன் என்னது, 3x ஸ்கொயர், பவர்ல 1 மைனஸ் ஆயிரும், பிளஸ் 4xக்கு டிஃபரன்ஸ், இந்த x-க்கு டிஃபரன்சியேஷன் 1, 4 வந்து அப்படியே இருக்கும், கான்ஸ்டன்ட் வேரியபிளோட இருக்கும்போது அப்படியே இருக்கும், ஃபங்க்ஷனோட இருக்கும்போது. அதனால 4x டிஃபரன்சியேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க செயின் ரூல்ல. தேர்ஃபோர் df by dx is equal to, அப்படியே ப்ராடக்ட் போட்டுற வேண்டியதான், 7 u power 6 into 3x square plus 4. 3x square plus 4 bracket within bracket எழுதுங்க, ஏன்னா ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால. இப்போ ஜஸ்ட் யூ சப்ஸ்டியூட் ஃபார் u. u என்ன, x cube plus 4x, பவர் 6 ஒன்று இருக்கு, so whole power 6 into 3x square plus 4. This is the differentiation of the given function. Question number 8. Yeah, h of t ன்னு கொடுத்திருக்காங்க. h of t is equal to t minus 1 by t the whole power 3 by 2. இதுவும் function of a function தான். t minus 1 by t குள்ள அது ஒரு ஃபங்க்ஷன், அதோட பவர் 3 by 2 அதர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புட் u ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், t மைனஸ் 1 by t. இந்த h of tங்கிறது இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் t. அடுத்தது வந்து h வந்து என்ன, h of tன்னு எழுதினாலும் ஓகே தான், hன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். h will be equal to என்னது, இது வந்து u, t பவர் மைனஸ் 1 by 2, 1 by t. ஸோ u பவர் 3 by 2. இப்போ செயின் ரூல் எழுதிக்கலாம். எப்படி எழுதுறது, dh divided by ரைட் சைடில் இருக்கிற வேரியபிள் t, அதனால dh by dt is equal to dh by அந்த u-வை கொண்டு வந்துருங்க, இங்கே நியூமரேட்டர்ல u வந்துடும், divided by இங்கே கீழே என்ன இருக்கோ அது வந்து இங்கே போட்டுருணும், du by dt. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். dh by du equal to u power 3 by 2 இருக்குல்ல, இந்த பவர்ல இருக்கிற 3 by 2 என்ன ஆயிரும், டிஃபரன்சியேஷன்ல முன்னாடி எழுதிடுவோம், 3 by 2 into u power 3 by 2 minus 1. So this is equal to 3 by 2 into u power 3 by 2 minus 1 is 1 by 2. Okay, u power 1 by 2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன போட போறோம், நம்ம du by dt போடணும். du by dt போட்டுக்கலாம்.
du by dt is equal to u என்னன்னு எடுத்திருந்தோம், u is t minus 1 by t இல்லையா, t minus 1 by t. அதனால t ஓட டிஃபரன்சியேஷன் வந்து இந்த இருக்கு u. ஸோ tக்கு வந்து டிஃபரன்சியேஷன் வந்து 1 அண்ட் இந்த 1 by t ஓட டிஃபரன்சியேஷன் நான் இங்கே சைடில் போட்டு காமிக்கிறேன். டிஃபரன்சியேஷன் ஆஃப் 1 by t இப்போ நம்ம போட போகிறோம். ஓகே, இந்த 1 by t வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் இது வந்து t பவர் என்ன பண்ணிடலாம் -1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரூல் படி என்ன ஆயிரும், டிஃபரன்சியேஷன்ல மைனஸ் முன்னாடி வந்துடும், பவர்ல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, டிஃபரன்சியேஷன்ல ஒரு -1 போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பவர் -2 தட் இஸ் ஈக்குவல் டு -1 by t ஸ்கொயர். அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் 1 by t என்ன ஆயிடுச்சு, -1 by t ஸ்கொயர்னு வந்துருச்சு. இதை ஒரு ஃபார்முலா மாதிரியே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் 1 by t எங்க பார்த்தாலும் the differentiation will be -1 by t ஸ்கொயர். அதனால இதை வந்து நம்ம -1 by t ஸ்கொயர் நீங்க போட்டு பார்த்துக்கலாம் சைட்ல, இல்லை இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 by t ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ணிடலாம். செயின் ரூல்ல dh by dt தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். dh by dt is equal to dh by du. What is dh by du? 3/2 into u power 1/2. And what is du by dt? It is 1 plus 1 by t square. 1 plus 1 by t square. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம uவுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட போறோம், அவ்வளவுதான். So this will be equal to 3/2 into what is u? u is t minus 1/2 into t minus 1/2. t மேல ஒரு பவர் 1/2 இருக்குல்ல uல, அதனால பவர் 1/2 போட்டுக்கோங்க, into 1 plus 1 by t square. அவ்வளவுதான். This is the difference required differentiation of the given function. Next, 9th question. f of t, small f of t is equal to என்ன கொடுத்திருக்காங்க, cube root of 1 plus tan t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. cube root எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 1 plus tan t the whole power 1/3. Again this is the function of a function. அதனால chain rule apply பண்ண போறோம். put u equal to அந்த 1 plus tan t இருக்குல்ல, அதை uன்னு எடுத்துக்கோங்க. therefore what will be f of t? f of t எழுதினாலும் ஓகே, fன்னு எழுதினாலும் ஓகே தான், fன்னு எழுதிக்கலாம், உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஸோ f என்ன ஆயிரும் அப்படின்னா, இதை நம்ம uன்னு எடுத்திருக்கோம், அப்ப u பவர் 1/3 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ செயின் ரூல் எழுதிக்கலாம். df கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப்ல இருக்கிறதுனால dfன்னு எழுதுறோம். ரைட் சைட்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் tங்கிறதுனால df by dt தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலா செயின் ரூல் எப்படி வரும், df by நம்ம புதுசா போட்டிருக்கிற வேரியபிள் du, அப்புறம் இந்த du மேல வந்துடும், இந்த u is a function of t, அதனால du by dt-ன்னு வந்துடும். இப்ப நம்ம வந்து du by dt போட்டுக்கலாம். what is du by dt is equal to 1க்கு டிஃபரன்சியேஷன் 0, tan t-க்கு டிஃபரன்சியேஷன் secant square x, அதனால t-ல இருக்கிறதுனால secant square t-ன்னு போட்டுக்கோங்க. and df by du, df by du இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு f வந்து வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும். that is equal to பவர்ல இருக்கிறது முன்னாடி வந்துரும், பவர்ல 1 மைனஸ் ஆயிரும், பவர் 1/3 minus 1. this is equal to 1/3 into u power, what is 1/3 minus 1? it's minus 2/3. இப்போ செயின் ரூல் அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். df by dt is equal to என்னது, df by du into du by dt இல்லையா. முதல்ல df by du போட்டுக்கோங்க. 1/3 into u power minus 2/3 into du by dt. du by dt is secant square t, right? இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம uவுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட போறோம். so this is equal to 1/3 into u என்ன, u is 1 plus
tan t, 1 plus tan t the whole power minus 2 by 3 into secant square t. This is the differentiation of the given function small f of t. Okay student, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஃபங்க்ஷன்ஸ் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். வில் see in the continue in the next video. Okay.